ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழரை சனி குறிப்பாக மேஷ ராசிக்கு இப்போ ஆரம்பிக்குதுங்க. மேஷ ராசிக்கு விரய சனி எப்படி இருக்கும் அடுத்த 2.5 வருஷம் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் பல பேருக்கு உண்டு. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். அதாவது முதல்ல இந்த ஏழரை சனினாலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். விரய சனி முதல்ல இப்போ ஆரம்பிக்கிறது. இந்த 7.5 வருஷத்தில் முதல் 2.5 வருஷம் விரயசனி. விரயசனினா என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய விரயத்தை கொடுக்குங்க. இது எல்லா ஜோசியரும் சொல்கிறது. நிறைய செலவாகும். ஸோ நீயே நல்ல விதமாக செலவு பண்ணிவிடு. ஏதாவது வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிவிடு. அப்படி பண்ணியாச்சுன்னா விரயசனி வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இது ஈஸியான விஷயந்தான். ஆனால் விரயம்னா உண்மையிலேயே பணம் இருக்கிறவன் விரயம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், சரியா? ஆனால் பணமே இல்லைங்க, ஆனாலும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ விரய சனியில் என்ன நடக்குது அப்படின்றதுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா, விரய சனியில் பல விஷயங்கள் நடக்கும். விரயம்னா பணம் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு கால விரயமாகும், நேர விரயமாகும், உழைப்பு விரயமாகும், நம்பிக்கை விரயமாகும், எல்லாமே விரயமாகும். அதுதான் விரய சனி. நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம், விரயம்னா செலவாக போகுது. செலவு மட்டும் கிடையாது, எல்லாமே விரயம்தான். ஒருத்தரை ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னா கரெக்டாக அந்த நம்பிக்கையை அவர் ஏமாத்திடுவார். ஒருத்தரை ரொம்ப நம்பி ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம், ஒன்றுமே வாங்கலை, ஒரு செக் வாங்கலை, அது வாங்கலை, இது வாங்கலை, எதுவும் வாங்கலை. அவர் நம்பிக்கையின் பேரில் அப்படியே எடுத்துன்னு போய் பெரிய அமௌண்ட்டு கையிலே கொடுத்துட்டு வரும். கொடுத்துட்டு வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் நம்பிக்கைக்கு உண்டான ஆள் கிடையாது, பணம் வராது. ஸோ அப்போ அந்த பணம் டோட்டலி விரயம். ஸோ இந்த நம்பிக்கை நீங்கள் அதிகமாக வச்சதுனால அந்த நம்பிக்கையால் பணம் விரயம். பல பேருக்கு தொழில் விரயம். நல்லா வேலை பார்ப்பாங்க, அந்த டீம் மேனேஜர் சொல்கிறது எல்லா வேலையும் இழுத்து போட்டு, டீம் லீடர் சொல்கிறது, மேனேஜர் சொல்கிறது எல்லா வேலையும் பார்ப்பார். நல்லா கடுமையாக வேலை பார்த்து ஏதாவது ஒரு நல்ல ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இல்லை ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தால் கூட இருக்கிறவங்க மற்ற ஆளுக்கு கொடுத்துருவாங்க. அவன் இவர் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு பாதி எஃபர்ட் கூட அவன் போட்டிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு மேனேஜர் கொஞ்சம் க்ளோஸு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அப்போ இவ்வளோ நாள் போட்ட உழைப்பு விரயம். விரயம்னா வேஸ்ட்டு, அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி ஆகுது. பல பேருக்கு கால விரயம் ஆகும். ஏதாவது நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னு சுற்றிகிட்டே இருப்பாங்க. நான் இந்த பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிக்க போகிறேன், அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறேன், அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. 2.5 வருஷம் முடிஞ்சது. அந்த டோட்டல் டைமே விரயமாயிடும். ஸோ அப்போ விரய சனியோட தாக்கத்துலேருந்து முதல்ல ஒருத்தர் தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுதான் பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. நான் இது நிறைய பேருக்கு சொல்லி கண்கூட நான் பார்த்த உண்மை. இது ஒருத்தர் 2 பேருக்கெல்லாம் இல்லை. நான் 2014 2014 கன்சல்டேஷன் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2016, ஒரு 10 வருஷம் இப்போ யூடியூப் சேனல்லே ஆயிருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ நாள் பல ஆயிரக்கணக்கான பேர்கள்கிட்ட நான் சொல்லி இது பண்ண விஷயம் என்னென்னா, குறிப்பாக இந்த விரயசனி அப்போ முதல் விஷயம் என்னென்னா, நீங்களே நேரத்தை விரயம் பண்ணணும். டைமை விரயம் பண்ணாலே போதும். விரயசனியோட பாதிப்பு வேறு எந்த லெவல்லையும் பெருசாக இருக்குது. இது பல பேருக்கு கண்கூட பார்த்துரு. ஒருத்தர் சேலத்துலேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வர்றார். அவர் என்னென்னமோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்காகும். ஃபேமிலியே பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய குடும்பம் தான். ஸோ அதனால் ஒரு வேறு வழி இல்லை, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பிக்கப் ஆகணும். ஆனால் பண்ணுறது எல்லாமே ஏடகுலம் தான். ஸோ அப்போ என்கிட்ட விரயசனி காலகட்டம் வரும்போது வந்தார். அவர் ஜாதகத்தை பார்த்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஓகேவான ஜாதகம் தான், ஆனால் ஏன் எதுலேயுமே முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னா, அவர் பண்ணக்கூடிய தொழிலெலாம் தப்பான தொழில்களில் சூஸ் பண்ணி பண்ணுறாரு. அதுதாங்க. ஸோ அப்போ அவருக்கு உண்டான சரியான துறையை சொன்னேன், நீங்கள் இந்த ஃபீல்டில் போய் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ நடக்கிறது பார்த்தாச்சுன்னா விரயசனி இன்னொரு 1.5 வருஷம் கிட்ட இருக்குது அவருக்கு. அப்போ ஸோ அப்போ இன்னும் ஒரு 1.5 வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சும்மாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தொழில் ஆரம்பிங்க, தொழில் நல்லா போகும். ஆனால் அது போகும்போது கோவிலில் போயிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க ரெகுலராக. இது பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த விரய சனியோட பாதிப்பு துளி கூட இருக்காது அப்படின்னு சொன்னேன். விரய சனியில் அவர் தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் சேலத்திலே அடுத்த 2-3 வருஷத்தில் அந்த தொழிலில் பெரிய லெவலில் வந்து. ஸோ இந்த மாதிரி பல பேர் கண் கூட பார்த்த விஷயம். ஸோ அப்போ என்ன விஷயம், விரய சனியில் என்ன பண்ணால் உருப்பட முடியும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. உங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இது பண்ணிடலாம், ஈஸியான விஷயம். இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பண்ணலாம். ஆனால் ஃபாரினில் இருக்கிறவங்க, யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்காது.
அது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு அடுத்த பரிகாரம் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு முடிச்சுட்டு அவங்களுக்கு வரேன். இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் வந்துடும். பெரிய கோயிலும் இல்லை, சின்ன கோயில் இருந்தால் போதுங்க. ஏதாவது சிவன் கோயில், பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் போதும். என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த விரய சனி காலகட்டத்தில் காலம் விரயமாகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த கால விரயத்தை நம்மளே பண்ணணும். அதுதான் விஷயம். என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க. எப்போ போகணும்? எப்போ வேணாலும் போவாங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ போங்க. வேலை அப்போ எதுவும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்து ஒரு 2-3 மணி நேரம் எதுவுமே பண்ணாமல் கோயிலில் போய் உக்காந்துருங்க. சாமியை தரிசனம் பண்ணுங்கள், கோயிலை சுற்றிட்டு வாங்க. ஸோ ஒரு இடம் கிடச்சுன்னா உட்காருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த நேரத்தில் மொபைலை நோண்டக்கூடாது, யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. ஸோ இது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கோயிலில் போய் நேரம் விரயம் பண்ணுறதுக்கு பலனே இருக்காது. நேர விரயம்னா நீங்கள் அங்கே கோயிலில் போகணும், உங்கள் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் மென்டல் ப்ரெசன்ஸும் அந்த கோயிலில் தான் இருக்கும். ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ்னால் நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டாலே உட்காந்துடுறீங்க. ஆனால் மென்டல் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மொபைல் நோண்டிகிட்டு இருக்கோம், இல்லை ஃபோன் யாருக்கூடயோ பேசிகிட்டு இருக்கோம், யாருக்கூடயோ வெட்டியாக அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, முடிஞ்சதுன்னா ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு போயிடுறது நல்லது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இல்லை நமக்கு டைம் சரியாக தெரியாது, 2-3 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்க முடியாது அப்படின்னா, அதுக்காக கையில் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு இல்லை, எடுத்துகிட்டு போய் ஒரு சைலண்ட் மோடில் போட்டு உங்கள் பேக்கெட்டில் வச்சுருங்க. ஓரமாக ஒரு இடத்துல உட்காருங்க. ஏதாவது தெய்வ நாமத்தை சொல்ல பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா அப்படியே வந்து வேடிக்கை பாருங்கள். ஒரு கோயிலில் வந்து காலைல போய் உக்காந்தீங்கன்னா அடுத்த 2-3 மணி நேரம் கோயிலில் எத்தனை பேர் வராங்க, என்ன பண்ணுறாங்க, எதுன்னு சொல்லிட்டு உட்காந்து சும்மா வேடிக்கை பாரு. இதை தான் பண்ணணும். அடுத்த 2-3 மணி நேரம் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து கோயில் வரவங்க போகிறவங்க எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பாரு. 2-3 மணி நேரம் இதை பண்ணி ஆகும். பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு ஏஞ்சி வந்துடுங்க. அவ்வளோதான் விஷயம். பரிகாரமே இவ்வளோ தான். இல்லை ₹1 செலவு கிடையாது உங்களுக்கு. வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் போங்க. அது கூட வந்து வண்டியில் போகணுன்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்க கோயில்னால் நடந்தே போயிட்டு வந்துடலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி போய் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் உக்காந்து ஒரு 2-3 மணி நேரம் நேரத்தை விரயம் பண்ணணும். அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் சொல்லலாம், இந்த 2-3 மணி நேரம் வந்து வேற எங்கேயாவது போனாலும் விரயமாகுமே, எங்கேயாவது பீச்சுக்கு போனால் விரயமாகும், தேட்டருக்கு போனால் விரயமாகும் அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அது விரயமானாலும் பொழுதுபோக்காக தான் போயிடும். நீங்கள் ஒரு தேட்டரில் போய் உக்காந்துட்டு உட்காந்துட்டு யாரும் பார்க்க போகிறதில்ல. அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். படம் முடிஞ்சவொடனே எல்லாரும் எழுந்துச்சி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆனால் கோயிலில் இந்த 2-3 மணி நேரம் நீங்கள் போய் உக்காந்து எந்த வேலையுமே பண்ணாமல் அப்படியே உட்காடுறீங்கல்ல, ஸோ அதுதான் உங்களுடைய நேரத்தை விரயம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக ரெகுலராக பண்ணுங்க. இது ரெகுலராக பண்ணியாச்சுன்னா அந்த 7.5 சனியில் குறிப்பாக விரய சனியோட பாதிப்பு துளி கூட இருக்காது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த 2-3 மணி நேரம் கோயிலில் உட்காந்துட்டு ஏஞ்சி போங்க. இது விஷயம். இல்லை சார், எனக்கு கோயிலில் நம்பிக்கை இல்லை, சாமிகளை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியெல்லாம் பல பேர் சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் கோயிலில் இப்போ வந்து சாமி கும்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. ஓரமாக உட்காந்துட்டு போங்க, அது போதும். இல்லை நான் கோயில் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் ஏதாவது பார்க் இருக்குது அப்படின்னா பார்க்கில் போய் சாயங்காலம் போய் உட்காந்துருங்க. ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்துருங்க. யாருக்கிட்டையும் ஃபோன் பேசக்கூடாது, ஃபோனில் எதுவும் நோண்டவும் கூடாது, சைலண்ட்டாக உட்காந்து. இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் வாரத்தில் நீங்கள் விரயம் பண்ணியாச்சுன்னா இந்த 7.5 சனியோட பாதிப்பு துளி கூட இருக்காது. இது நீங்கள் வந்து 100% நம்பலாம், கேரண்டியா. பல பேருக்கு இந்த விஷயம் பண்ணதுனால பல மேஜிக் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த விரய சனியோட பாதிப்புலேருந்து மீண்டு வரணும்னா இதை பண்ணியாச்சுனாலே போதும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் தொழிலில் நல்லபடியான முன்னேற்றங்கள் உறுதியாக இருக்கும், நல்லா இருக்கும். பெரிய லெவலில் பணம்லாம் செலவாகாது இது பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா. நிறைய பேர் கேட்குற கேள்வி, விரய சனி ஆச்சுன்னா செலவாகுது சார், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா இதை பண்ணுங்க, அது போதும், செலவாகாது. ஸோ இது வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணும். இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க, யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியாவிலெல்லாம் நம்ம கன்சல்டேஷனில் வரவங்க இந்தியன்ஸ் பாதி பேர் இங்கே தான், யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா தான். ஸோ இந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி நாடுகளில், வெளிநாடுகளில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற பக்கத்தில் கோயில் இருந்ததுன்னா நீங்களும் இதே விஷயத்த அங்கே பண்ணலாம், தப்பே கிடையாது. அப்படி இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் எதுவும் இல்லை சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளான விஷயம், ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. கந்த புராணம்,
ராமாயணம் இந்த மாதிரி நிறைய, இல்லை மகாபாரத புக்கு எதையாவது வாங்கி வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் எடுங்க, ஒரு 2-3 மணி நேரம் போட்டு புக்கை படிச்சிருங்க, புரட்டிட்டு இருங்க. அது போதும். ரொம்ப இன்வால்வ் ஆகி 2-3 மணி நேரம் அப்படியே உட்காந்து படிக்கணும்னு சொல்லலை, பொறுமையாக புரட்டிட்டு இருங்க. ஒரு 4 பேஜ் படித்தா கூட போதும் 2 மணி நேரத்தில். ஸோ ஏதாவது புரட்டிட்டு படிச்சுட்டு அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் செலவழிங்க, அது போதும். இதை மட்டும் நீங்கள் பண்ணியாச்சுன்னா விரய சனியோட பாதிப்பு ஒரு கடுகளவு கூட இருக்காது. சிறப்பான காலகட்டமாக இருக்கும்.